அசோக் குமார், விஷயத்துக்கு வாங்க. எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? வீணா லேட் பண்ணாதீங்க. நான் பண்ண வேண்டியது என்ன? அந்த ஜேஆர்பி குன்றத்தூர் கிராமத்துல ஒரு பெரிய டிஸ்டிலரி ஃபேக்டரி கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். மிஷனரி எல்லாம் ஃபாரின்ல இருந்து இறங்கிடுச்சு. அடுத்த வாரம் சென்ட்ரல் மினிஸ்டர் கையால அடிக்கல் நாட்டு விழா வச்சிருக்கான். அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் நான் தலையிடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அந்த ஃபேக்டரி ஒருவேளை ஸ்டார்ட் ஆயிட்டா பீர், ரம், பிராந்தி இதெல்லாம் லோயஸ்ட் பிரைஸ்ல அவன் விற்க முடியும். அந்த ரேட்டுக்கு நான் விற்க முடியாது. என் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடும். ஃபேக்டரியை மூடிட்டா நான் தெருவில் நிக்க வேண்டி வந்துடும். அதனால அந்த விழா நடக்காம பாத்துக்கணும். அதை பாக்குறது மட்டுமல்ல, அந்த விழாவுக்கு முடிவே கட்டி ஆகணும். இதுக்கு முக்கிய பில்லரா இருக்கிற அந்த ஜேஆர்பி இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது. ஓ, கில்லிங் a crorepati, a big business magnate. ஓகே, பட் என்னோட ரேட்டுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான். கேளுங்க, உங்க ரேட் என்ன? 1 crore. 1 கோடியில 1 ரூபாய் குறைஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேன். 1 கோடி ரூபாயா? யோசனை பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வந்த வழியிலே திரும்பி போயிட்டு இருக்கலாம். நோ, உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் தயார். பட் பண்ற வேலை இருக்க. உங்க பேரை எந்த வழியிலையும் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். குட். மிஸ்டர் அசோக் குமார், ஒரு வேலையை நான் ஒத்துக்கிட்டேன்னா அதை எப்படி செய்யணும்னு எனக்கு தான் தெரியும். மிஸ்டர் தேவராஜன், ஜஸ்ட் ஒன் கிளாரிபிகேஷன். இந்த வேலையை நீங்க எப்படி பண்ணுவீங்க? அதை நான் சொல்லவும் கூடாது, நீங்க கேட்கவும் கூடாது. அந்த அடிக்கல் நாட்டு விழா டிஸ்டிலரிக்கு இல்ல, அந்த ஜேஆர்பியோட சமாதிக்கு. ஓகே? குட். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். கார் கிட்ட போவோம், அட்வான்ஸ் கொடுக்குறேன். கம் ஆன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். Congratulations. Thank you. பொண்ணு இருந்துச்சு. Mr. Kumar, what is this I say? ஒண்ணுல சார், அது என் மேனேஜ் ஆக போதில்ல, அதனால என் ஸ்டாஃப்லாம் சேர்ந்துக்கிட்டு என் மனைவியோட பார்க்ல சினிமால வர மாதிரி டூயட் பாடி ஆடினாங்க. நானும் ஆடினேன். சாங் ஓகே, டான்ஸ் மாதிரி தான். Yeah, very good. யார் நீ? யாரை பார்க்கணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அங்கே போ, உட்கார். போ. தேங்க்யூ.
பெஸ்ட் ஆஃப் லக். ஹலோ மிஸ்டர் ஜேஆர்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க தயவுல நான் நல்லாவே இருக்கேன் சார். அப்படியா? நீங்க டெல்லில இருந்து மெட்ராஸ் வந்து மெட்ராஸ்ல இருந்து படப்பைக்கு எப்படி வருவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன் சார். ஜேஆர்பி, நீங்க கவலையே படாதீங்க. சென்ட்ரல் மினிஸ்டரான நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம்மா. நான் ஜெகதீஷனோட பொண்ணு. அப்படியாம்மா? ம். மிஸ்டர் ஜேஆர்பி சார். இந்த பொண்ணு என் நண்பரோட மக. ம்ஹும். உங்க மில்லுல வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்காளாம். ஏற்பாடு பண்ணணும். நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிக்கு நடத்த வேண்டிய இன்டர்வியூ நடத்திட்டு அந்த வேலையை அந்த பொண்ணுக்கே கொடுத்துறேன். பாருமா, உன் டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடு, பாக்குறேன். Thank you சார். தேங்க்ஸ் எனக்கு இல்ல, மந்திரிக்கு. ஆ, உங்க அப்பாவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுமா. ம். வாங்க சார். வணக்கம்.
இது உங்க மகளா? ஆமா, என் மகதான் தனலட்சுமி. எதுக்கு, என்னாச்சு? இப்ப உங்க பொண்ணு எங்க இருக்கா? அவ விசா வாங்கிட்டு வர்றதுக்காக மெட்ராஸ் போயிருக்கா. விசா வாங்கவா? எதுக்கு? என் மகளுக்கு பிளட் கேன்சர். யாரோ ஒரு புண்ணியவான் உதவி செஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புறாருங்க. உங்களுக்கு பணம் கொடுத்த அந்த புண்ணியவான் யாரு? அத பத்தி எனக்கு தெரியாது சார். அது விஷயமா உங்க மக ஒண்ணும் சொல்லலையா? கேட்டதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, பணம் கிடைக்குது இல்ல, அது போதும், சந்தோஷப்பட்டுங்கன்னு என் மகன் சொல்லிட்டா சார். அது போகட்டும். உங்க பொண்ணு அமெரிக்கா போறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யார் வந்தாங்க? ஆமா, இதெல்லாம் எதுக்கு துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அமெரிக்கா போற விஷயம் இல்லையா, அதுக்காகத்தான். ஓ, அதுக்கா? அது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தனலட்சுமி கூட அடிக்கடி ஒரு பொண்ணு வருவா, அவ கூட ஒரு நர்ஸ். அவ பேரு ராகினி. அவன் எங்கம்மா இருக்கா? போரூர் பக்கத்துல வடபழனி ஆஸ்பத்திரியில நர்ஸா வேலை பாக்குறா. ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் மனசை திடப்படுத்தியங்க. எதுக்கு, என்ன விஷயம் சார்? அன்றைக்கு குன்றத்தூர் பங்கன்ல பாம்பு வெடிக்க வச்சு ஜேஆர்பி சாவு காரணமா இருந்தது உங்க மகதான். ஐயோ, தனலட்சுமி! உங்க நடவடிக்கையில யாரோ நோட் பண்ணிருக்காங்க. விஷயம் லீக் அவுட் ஆயிடுச்சு. சிபிஐ ஃபாலோ பண்ணிருக்காங்க. உங்க கூட்டத்தை ராகினி தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கா. சாகரத்துக்கு முன்னாடி என்ன பத்தி ஏதாவது அவ சொல்லி இருந்தான்னா? வாட் இஸ் மை பொசிஷன் மிஸ்டர் தேவராஜன்? நோ சார், அதுக்கு சான்ஸே இல்ல. எங்க குரூப் பிரின்சிபலே இதுதான். எங்கள யாராவது ஒருத்தர் போலீஸ் கிட்டயோ இல்ல சிபிஐ கிட்டயோ மாட்டிக்கிட்டோம்னா ஸ்பாட்லயே உசுர விட்டுடுவோமே தவிர விஷயத்தை லீக் அவுட் பண்ண மாட்டோம். சார், ராகினியோட ஃப்ரெண்ட் இருந்தாளே, அவ மேல எனக்கு டவுட். அவ சொல்லிருப்பாளோ? செத்து போன ராகினிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவங்க நாளைக்கு உங்களையும் தேடிக்கிட்டு என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வரலாம் இல்லையா? அப்ப நான் மாட்டிக்கிட்டா? 1 கோடி ரூபாயில 1 ரூபா குறைஞ்சாலும் சாத்தியப்படாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த என்னையும் மாட்டிக்க சொல்றீங்களா? சார், வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நாங்க சொன்னதுதான். எந்த ஒரு காரணத்தை கொண்டு நான் அப்படி பேசல. நான் அப்பவே சொன்னேன் இல்ல, ஸ்பாட்லயே நாங்க உயிரை விட்டாலும் விடுவோம், எந்த ஒரு காரணத்தை கொண்டு யாரையுமே காட்டி கொடுக்கறது இல்லைன்னு. பிலீவ் மீ. நீங்க சொல்ற எந்த சமாதானமும் எனக்கு திருப்தியாவே இல்ல. இன்னைக்கே என்னோட கெஸ்ட் ஹவுஸ காலி பண்ணிடுங்க. எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க, நான் கொடுத்துறேன். நீங்க எங்க போவீங்களா, என்ன பண்ணுவீங்களா, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ஐ டோன்ட் கேர். ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் இதை யூஸ் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நோ பர்சனல் கான்டாக்ட். ஹாய் சுரேஷ். ஹாய், எப்ப வந்தடா? உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், உடனே வந்துட்டேன்டா. நல்லா வந்த. எங்க நீ வரமாட்டியோ நினைச்சேன். குமார், அனாதையா இருந்த எனக்கு தங்க இடம் சாப்பாடு கொடுத்து காப்பாத்தன உன்னை என் நண்பனா நினைக்கலடா, என் கூட பிறந்தவனா நினைக்கிறேன். என்னடா சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஏண்டா மடையா, நீ கேட்டு நான் எதையாவது முடியாதுன்னு சொல்லுக்கனா? என்ன வேணும்னு சொல்லு, உடனே ஏற்பாடு பண்றேன். குமார், நீலாம்பரியை நானும் லவ் பண்ற விஷயம் நிச்சயமா உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு என்ன? அவளோட அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அவளுக்கு என்ன தவிர வேற யாரையும் கட்டிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலடா, ஒரே டென்ஷனா இருக்கு. இதுக்கு ஏண்டா அனாவசியமா டென்ஷன் ஆவற? மனசார காதலிச்சுனா உயிர் கூட பெருசு இல்ல. நீ ஒரு வேலை செய், அவ வீட்டுக்கு போன் பண்ணி ஏதாவது கோயிலுக்கு வர சொல்லி தாலியை கட்டிரு.
என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு முகூர்த்தம் மிஸ் பண்ணாம காதலி கழுத்துல தாலியை கட்டிடு. இஸ் இட்? எஸ். இன்னைக்கு நீ போற, நாளைக்கு நீலாம்பரியோட தான் வர. குமார், சென்டிமெண்ட் டைலாக்லாம் பேசாதடா, தைரியமா போ. தேங்க்யூ. ஓ மை காட், வீல் பஞ்சர் ஆயிடுச்சே. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? எங்கேயாவது கடைக்கு போய் பஞ்சர் போட்டு தான் போக முடியும். இங்க எங்க கடை இருக்கு? என்னாச்சுன்னு பாரு. வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க எங்கேயாவது பஞ்சர் ஓட்டுற இடம் இருக்கா? இங்க இல்ல, பக்கத்து டவுனுக்கு போனோம். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? 7 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ என்ன பண்றது? இங்க ஏதாவது தங்கறதுக்கு லாட்ஜ் கிடைக்குமா? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா டிராவலர்ஸ் பங்களா இருக்கு, அங்க நீங்க தங்கலாம். இன்னைக்கு ராத்திரி அவ நம்ம கிட்ட தப்பிக்கவே கூடாது. அவளை உயிரோட பிடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க. இல்ல அவ பணத்தையாவது என்கிட்ட கொண்டு வாங்க. அதை நான் பார்த்தாகணும். ஓகே சார். வாங்க 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 வாங்க. நீங்க மெட்ராஸ்ல இருந்து வரீங்களா இல்ல பாண்டிச்சேரியில இருந்து வரீங்களா? பர்மிஷன் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? எங்களுக்கு ரூம் ஒண்ணு வேணும்பா. ஜோடியா வந்திருக்கீங்க, ரூம் இல்லைன்னு சொல்லுவனா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இத பாருங்க, எங்க கிராமத்து பிரச்சனையே பஞ்சர் ஆனாலும் கஷ்டம், பெட்ரோல் தீர்ந்தாலும் கஷ்டம். பஞ்சர் ஆனா 4 கிலோமீட்டர் தூரம் தள்ளிக்கிட்டே போகணும். பெட்ரோல் போடணும்னா 16 கிலோமீட்டர் போயாகணும். பெட்ரோல் தின்னுட்டு பஸ்ல போய் வாங்கிட்டு வரலாம். ஆனா பஞ்சர் ஆன பைக்கை எப்படி தள்ளிட்டு போறது? தாயே, நீங்க இந்த பைக்கை எதுலயும் கொண்டுகிட்டு போகவே முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போற பஸ் ரிப்பேர் ஆகி 2 நாள் ஆச்சு. நாளைக்கு தான் பஸ் வரும்னு சொல்றாங்க. அட கடவுளே. சுரேஷ், இப்ப என்ன செய்யறது? நீலாம்பரி, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு புறப்படலாம். எனக்கு பயமா இருக்கு சுரேஷ். நீ தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, பயப்படாத. வா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, பஸ் வேற இல்லங்கறீங்க. நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நாங்க எங்க தங்கறதுன்னு தான். யோசனை ஒண்ணும் பண்ணாதீங்க. டோன்ட் வரி, பயப்படாதீங்க. இந்த சண்முகத்துக்கு அவ்வளவு மனுஷத்தன்மை இல்லைங்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போங்க. ரூம் தர்றேன், பர்மிஷன் தர்றேன், மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன அப்புறமா கவனிச்சுக்கங்க. ஓகே, கவனிச்சிரும். எனக்கு room போலாம். ஓகே. வாங்க உள்ள வாங்க. இந்தா. வா. அப்புறம் நாங்க இந்த ரூம்ல தான் தங்க போறோமா? இதா ரூம் நம்பர் 8. நீங்க சந்தோஷமா இருங்க. எனக்கு கொஞ்சம் கொடுக்கறது கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரூம்ல போய் சந்தோஷமா ஜாலியா இருங்க. ஆமா, ராத்திரிக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் சூடா தயார் பண்ணி 2 பிளேட்ல கொண்டு வந்துருவேன். நான் வெஜிடேரியன் 100 ரூபாய், வெஜிடேரியன் 50 ரூபாய். என்ன வேணும் உங்களுக்கு? உனக்கு என்ன வேணும்? நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் 100 ரூபாய் கொடுங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் போய் கோழியை பிடிச்சு குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பாடு செஞ்சு சாப்ஸ் பண்ணி ஓஹோன்னு செஞ்சுக்கிட்டு வந்து ரூம் கதவை இருக்கட்டும் தட்டுறேன். இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் இப்ப போய் கோழியா இருக்க போறேன். சரி போங்க. நீங்க உள்ள போங்க. உள்ள வா. அந்த ரூம் வேணாம், இதுல வேற கஸ்டமர் இருக்காங்க. உங்களுக்கு வேற ரூம் கொடுக்கறேன். என்ன இந்த பக்கம் ரொம்ப நாளா வரவே இல்ல? வெளியே மழை பெய்யுது இல்ல, குளிர் அடிக்குது. நீ போய் ஒரு ஃபுல் மருந்து கொண்டு வா. இது மருந்துக்கு சரியாச்சு. கோழிக்கு ரூம் நம்பர் 9 திறந்திருக்கு. அந்த ரூம்ல போய் இருங்க. டோன்ட் வரி, ஜாலியா இருங்க. நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன். நீங்க நடங்க. சீக்கிரம். சிவசிவா, காலையில இருந்து ஈ அடிச்சது, இப்ப காத்தடிக்குது. நம்பர் 8 9. சண்முகம், நீ நடத்துறா. சுரேஷ், சுரேஷ், என்ன இப்படி பாக்குறீங்க? ஒரு நிமிஷம். கேமரா இப்ப எதுக்கு? முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. இந்த நைட்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா?
முதல்ல போட்டோ எடுக்கணும் ம், அப்புறமா தான் குளிக்கிறது எல்லாம். என்ன மட்டும் தனியா எடுத்தா என்ன அழகு? நாம 2 பேரும் சேர்ந்து எடுத்தாதான் அழகா இருக்கும். அதுக்கு என்ன டார்லிங், இப்பவே நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டா போச்சு. ஆஹாஹாஹா. 2 பேரும் அணைச்சுக்கிட்டா போட்டோ எடுக்கிறது யாரு? யாரா? இது சாதாரண கேமரா இல்ல, ஆட்டோமேட்டிக். ஒரு தடவை இதுல டைம் செட் பண்ணி வச்சாச்சுன்னா நாம முத்தம் கொடுக்கறது, கொஞ்சறது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? வெரி ஃபைன். பட் எனக்கு முத்தம் கொடுக்கறத விட உங்ககிட்ட சண்டை எடுத்தா ஆசை. என்னது? ஐயோ, முத்தமிடுறது காமன், சண்டைடுறது வெரி இன்ட்ரெஸ்டிங். அத யாரும் போட்டோ எடுக்கிறது இல்ல. என்ன எடுக்கலாமா? நல்ல பொண்ணு நீ. முத்தம் கொடுக்கலாம்னா சண்டை போடலாங்கிற. என் அவசரமே புரிய மாட்டேங்குது உனக்கு. ஒரு இடமா உக்காரு. ஐய், ஆ, ஓகேவா? ம். ம். ஓகே. முத்தம் கொடுக்கலாமா? ஒண்ணு வேண்டாம். முத்தம் கொடுக்கலாமா? ஐயோ வேண்டாம். ஐயோ, கிளிக் பண்ணிட்டேன். முத்தம் கொடுக்கலாம். ஏய். சுரேஷ், டிஆர்பி கொலை பண்ணது இவங்கதான். ஆமண்டி, நாங்க தான். அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீ எங்களை பார்த்துட்ட இல்ல, அதுக்கு தான் இன்னைக்கு உன்னை தேடி இங்க வந்திருக்கோம். ஏய், எடுத்துட்டு வாங்கடா. போலீஸ்ல காட்டிக்கிறீங்க. போலீஸ்ல காட்டி கொடுத்துருவியா?
சத்தம் போடாது கம்முனு கொலையும் பண்ணிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ஐயோ முருகா, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அவளையும் கொன்னுட்டீங்களா? ஏய் கத்துன கழுத்தை அறுத்துடுவேன் ஜாக்கிரதை. ஐயோ நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள 2 கொலையா? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாங்க சொல்றத கேளு. ஏய், இந்த பணத்தை தூக்கிட்டு போய் எங்கேயாவது புதைச்சிரு. இந்த பணத்தை நான் புதைக்கணுமா? ஏய் எங்க விஷயத்துல தலையிடாது. இந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது புதைச்சிடு, இல்ல உன் உயிர் போயிடும். வேண்டாம், நான் புள்ள குட்டிக்காரன், என்ன கொண்டாதீங்க. நீங்க சொல்றபடி இந்த பணத்தை நானே புதைச்சிடுறேன். ஏய் இந்த பணத்தை யாருக்கும் தெரியாம நாங்க எடுத்துக்கிட்டு போறோம். அவனை நீ எடுத்துக்கிட்டு போ. இந்த விஷயத்தை பத்தி யாருக்கையாவது சொன்ன? ஐயோ சத்தியமா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பாரதி, இந்த முதலுறவு இப்ப வேணான்னு எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். என் பேச்ச கேட்கவே இல்லை. அப்படின்னா நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அர்த்தம் இல்லைங்க. சேச்சே, தப்பா நினைக்காத பாரதி. உன் மனசை புரிஞ்சதுனால சொல்றேன். நீலாம்பரி எங்க போனா என்ன ஆனான்னு எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? அது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்ட வேண்டாம் நான் நினைக்கிறேன். அதுக்கு உன் கோஆபரேஷன் எனக்கு வேணும். பாரதி, என் மேல உனக்கு வருத்தம் தானே? முதலிரவுங்கிறதே அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கத்தான், கஷ்ட நஷ்டங்களை பங்கு போடத்தான். உன் சகோதரியை பிரிஞ்சு நீ படுற வேதனைகளை இப்போதைக்கு என்னால புரிஞ்சுக்க முடியாம இல்ல. அதனாலதான் சொன்னேன், என்ன மன்னிச்சிரு. நீங்க என் கழுத்துல தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கு தானே. உங்க உணர்வுகளை நான் மதிக்கணும் இல்லையா? சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் பாரதி. சந்திரமஞ்சத்தில் மேலே மதுரமஞ்சத்தில் மேலே மனது துள்ளவே வருகவே, சரசம் கொள்ளவே வருகவே, மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணியடி. சந்திரமஞ்சத்தில் மேலே மதுரமஞ்சத்தில் மேலே மனது துள்ளவே வருகவே, சரசம் கொள்ளவே வருகவே, மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணியடி. என்னோடு ராத்திரி தோகை மயில் மடியிலே ஆடு, இருவிழி மூடு வற்றாத நதியே சோலை கிளியே கவிக்குயில் மானே உனக்குத்தான் நானே.
கனிந்த இதழில் கவிதை எழுது எனது பொன்மானே சந்திர மஞ்சத்தில் மேலே மதுர மஞ்சத்தில் மேலே மனது துள்ளவே வருகவே சரசம் கொள்ளவே வருகவே மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணி அடி சிங்காரத்தேரே வாழைத்தாரே மயங்குவோம் இங்கே மிதந்து வாயுங்கே என் ஆசை நெஞ்சு மெல்ல கிள்ளி பறந்த போ பெண்ணே பொன்மையில் நீயே மணக்கும் மலரே பருவநிலையே சுகங்கள் தருவாயே சந்திரமஞ்சத்து மேலே மதுர மஞ்சத்து மேலே மனது துள்ளவே வருகவே சரசம் கொள்ளவே வருகவே மலர்கொடி மலர்கொடி மணிப்புராரியடி சந்திரமஞ்சத்து மேலே மதுர மஞ்சத்து மேலே மனது துள்ளவே வருகவே சரசம் கொள்ளவே வருகவே மலர்கொடி மலர்கொடி மணிப்புராணி வருவார் சார். ஓ என்ன பண்ணலாம் பாரதி, என் ஃப்ரெண்டு வேற ஊர்ல இல்ல. ஒரு காரியம் பண்ணலாம், புறப்படவா? ப்ளீஸ். கார் அடிக்கடி மக்கர் பண்ணுது. மணி வேற 6 ஆச்சு. ஓ காட், இனிமே எங்க போறது, என்ன செய்யறது? ராத்திரி எங்கேயாவது தங்கிட்டு காலையில வந்தா போச்சு. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. ஏப்பா, இங்க தங்கறதுக்கு ஏதாவது லாட்ஜ், டிராவல்ஸ் பங்களா இருக்கா? இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா ஒரு பாலம் வரும். அதையும் தாண்டி போனா அங்க ஒரு டிராவலர்ஸ் பங்களா இருக்கு, அங்க தங்கலாம் சார். கமன் பாரதி. வாங்க வாங்க வாங்க, நமஸ்காரம். ரூம் வேணுமா? பெரிய இடத்து பர்மிஷன் இருக்கா? பர்மிஷன் ஒண்ணுங்க கவலைப்படாதீங்க. 1 மணி நேரம் தங்க போறீங்களா, இல்ல இங்க இருந்துட்டு உடனே போக போறீங்களா? சொல்லுங்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நேரம் வேற ஆயிடுச்சு, கார் வேற கொஞ்சம் ரிப்பேர். அதனால ராத்திரி தங்கிட்டு காலைல போயிடுவோம். இங்க பாருங்க, என்ட்ரி போடணும்னு மட்டும் நினைக்கவே வேண்டாங்க. எனக்கு தனியா பணத்தை தள்ளினீங்கன்னா நீங்க இன்னைக்கு ராத்திரி பூரா ஜாலியா இருந்துட்டு போலாம். இந்தாங்க. இது போதும், இது போதும். luggage. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க நடங்க. Come on, let's go. லட்சுமி, இன்னைக்கு யாரும் முகத்துல முழிச்சனும் நல்ல கரைக்கு மாட்டிக்கிருச்சு, மாட்டிக்கிருச்சு. குமார், இந்த டிராவல்ஸ் பங்களா எவ்வளவு அழகா இருக்குல்ல? கிராமமா இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. சார் 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 சார், கொஞ்சம் இருங்க. வந்த உடனே உணர்ச்சி வசப்படாதீங்க. கீழே உள்ள ரூம் அத்தனை கவர்மெண்ட் ஆபீசர்களுக்கு புக் ஆயிடுச்சு. உங்களுக்கு மாடியில 5ஆம் நம்பர் சூப்பரோ சூப்பர். வாங்க. வாங்க வாங்க. இட்ஸ் வெரி நாட்டி நோ. வாங்க வாங்க. இங்க பாருங்க சார், இதுதான் உங்க ரூம். இங்க யாராலையும் தொந்தரவு இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. நாளை காலையில வந்து உங்களை பாக்குறேன். வரட்டா? வரேன். இருக்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன சார் பண்ணிடுவோம். ஆமா, நீங்க மாமிச கட்சியா காய்கறி கட்சியா? நான் வெஜிடேரியன்ல என்ன கிடைக்கும்? கோழி பிரமாதம். கோழி வறுவல், இஞ்சி கோழி, வெண்ணெய் கோழி, காரைக்கோழி, நெருப்பு சிகப்பு கோழி. உங்களுக்கு எது வேணும்? எனக்கு இது லிஸ்ட் ஒண்ணு புரியவே இல்ல. அதுவா, தமிழ் அழகா சொல்லிருக்காரு. கோழி வறுவல்னா சிக்கன் ஃப்ரை, இஞ்சி கோழினா ஜிஞ்சர் சிக்கன், வெண்ணெய் கோழினா பட்டர் சிக்கன், காரக்கோழினா சில்லி சிக்கன், நெருப்பு சிவப்பு கோழினா தந்தூரி சிக்கன். உனக்கு எந்த கோழி வேணும்? இது எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு வெஜிடேரியன். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவோம்? சாம்பார், வடை, பாயாசம், தொட்டுக்க ஊறுகாய். ஆமா, கீழே வர்றீங்களா, மேல கொண்டு வரட்டா?
எங்களுக்கு இப்ப எதுவுமே வேணாம், நாளை காலைல பாப்போம். ஓகே. கம் ஆன். உங்களை விட மாட்டேன். என்னையும் காதலனையும் கொன்ன உங்களை சும்மா விட மாட்டேன். அம்மா, உங்க ரூம் மேல இருக்கு. இங்க வந்து கதவை தட்டுறீங்க. ஏதாவது பண்ணுவீங்களா? அம்மா, அம்மா. பாரதி, 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 பாரதி. குமார், நான் பாரதி சகோதரி நீலு. தெரிஞ்சுக்க. என்ன சொல்ற நீ? என்ன சில ரவுடிங்க சேர்ந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. குமார், என் காதலனையே கொண்டுட்டாங்க. இப்ப பாரதி உடம்புக்குள்ள நான் வந்திருக்கேன். எங்களை அநியாயமா கொண்டுட்டாங்க. பாரதி, 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 பாரதி. எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு குமார்? உனக்கு அவளமா? எனக்கு என்னாச்சு? ஹாய் பரத். ஹாய். ஹலோ குமார். டேய், நான் மெட்ராஸ்ல இருந்து வந்த உடனே நீ ஊருக்கு வந்திருக்க விஷயத்தை வீட்ல சொன்னாங்க. வீட்டுக்குள்ள கூட நுழையாம நேரா உன்னை பாக்குறது ஓடியாந்துட்டேன்ப்பா. நல்ல வேளை, கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டேன். Then it's okay. I am very lucky. உட்கார். Thank you. பரத், மீட் மை வைஃப் பாரதி. ஹலோ. பாரதி, இவர் பரத். நாம மெட்ராஸ்ல இருந்து பார்க்க வந்ததே இந்த பெரிய மனுஷன் தான். டேய், நீ அர்ஜென்ட்டா கல்யாணத்தை பண்ணிட்டு என் மேல ஏன்டா குறை சொல்ற? விடுறா, என் ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் வீட்ல தான் தங்கணும். ஓகே? சீக்கிரம் புறப்படுங்க. பாரதி, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ண. டேய், என்னடா இது சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்க? ராத்திரி ஏதாவது ப்ராப்ளமா இல்ல நான் கோஆபரேஷன் எலிமெண்டா? சே அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஷீ இஸ் வெரி குட், வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் வெரி சோஷியல் கேரக்டர். என் மனசு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நேத்து ராத்திரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னடா அது சொல்லு. இங்க வச்சு பேச வேணாம், வா வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். டேய் ரங்கா, லக்கேஜ் எல்லாம் எடுத்து பெட்ரூம்ல வையே. நீங்க காபி சாப்பிடுறீங்களா? எதுவும் வேணாம். டேய், நம்ம ஊர் எஸ்டேட் காபி நீ ஒரு தடவை குடிச்சீன்னா இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் காபி குடு, காபி குடுன்னு என் உயிரை எடுப்படா நீ. ஓகே. தட்ஸ் மை ஃப்ரெண்ட். ப்ளீஸ், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஐ வாண்ட் டு ஸ்லீப். அடடே,
ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்க ப்ளீஸ். பரத் சரி சரி, பெட்ரூம் அங்கேதான் இருக்கு, கூட்டி போய் காட்டு. வா பாரதி. பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நானே போய்க்கிறேன். உங்ககிட்ட தனியா பேசணும்ல. வாங்க. சஸ்பென்ஸ் ஓடடா. ராத்திரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சொன்னியே, முதல்ல அதை சொல்லு. பரத், நம்பவே முடியாத ஒரு விஷயம் நேத்து ராத்திரி நடந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? எனி அப்செட்? பாரதி நீலாம்பரின் ட்வின்ஸ் இல்ல, அதான் உனக்கு தெரியுமே. ஆமா, அவளுக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ எங்கேயோ காணாம போயிட்டா. அவ எதுக்காக காணாம போனாலோ திரும்பி வரவே இல்லை. அவ எங்க போனா என்ன ஆனாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அப்படி இருக்கும்போது நேற்று ராத்திரி நானும் பாரதியும் தங்கி இருந்த அந்த பங்களாவுல என் பாரதி திடீர்னு கத்துனாடா. அது சரி, உன் மைத்துனி மிஸ் ஆனதுக்கும் உன் பொண்டாட்டி அலர்னதுக்கும் என்னடா சம்பந்தம்? நீலாம்பரி ஆவி பாரதி உடம்புல வந்துருச்சு. வாட் a bullshit I say. ஆமா, இந்த காலத்துல போய் பூதம் ஆவி இதெல்லாம் நம்புறியாடா நீ? ஐயோ, நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவ பேசின குரல், நடந்துகிட்ட விதம் எல்லாம் அவளுதுல வர. அப்புறம் அந்த நீலாம்பரிது பாரதி உடம்புல வந்து என்ன கொலை செஞ்சுட்டாங்கன்னு அப்படியே கத்தி தீர்த்துட்டா. அப்படியா? ம். டயர் பஞ்சர் ஆச்சு சார். ஐயா, சீக்கிரமா அந்த ஸ்டெப்னியை மாத்து. நம்ம கிட்ட வீல்ஸ் பேனர் இல்ல சார். ஓ ஷிட். சுதா, அந்த மேடம் கிட்ட கொஞ்சம் வீல் ஸ்பேனர் ஒண்ணுன்னு கேட்டு வாங்கிட்டு வா. பரத், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நீலாம்பரிய அதே பங்களால வச்சு தான் கொண்டு இருக்கணும். கொலையா? அந்த பங்களாவுல கொலை நடந்திருந்தா எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறேமேடா. அதனால தான் அந்த பழைய வாட்ச்மேன் சண்முகம் ரீசெண்டா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கான். அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சண்முகமா? அவன் எனக்கு நல்லா தெரியுமே, அவன் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. ஆமா, அவன்கிட்ட நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? அவனை சந்திச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் காஃபிக்கு அரேஞ்ச் பண்றேன். ஓகே. பாரதி, 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 எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க போட்ட பிளான் பிரகாரம் தான் நாங்க எல்லாரும் நடந்துக்கிட்டோம். பட் வாட் இஸ் த யூஸ்? நம்ம ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சே. அந்த சிபிஐ ஆபீசர் இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னா இன்ஃபர்மேஷன் இல்லாம இங்க வரதுக்கு சான்ஸே கிடையாது. யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க? ஒண்ணு அந்த வாட்ச்மேன் சண்முகம், இல்ல நீங்க சாகடிச்ச அந்த பொண்ணு ஒருவேளை உயிர் பழைச்ச இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கணும். நோ சார், அவ உயிரோட இருக்க சான்ஸே இல்ல. நாங்க அவளை ஆத்துல எரிஞ்சு சாகடிச்சிட்டோமே சார். சார், அவன் அடையாளம் கண்டுக்கல, எந்த ரியாக்ஷன் இல்ல. ஓகே ஓகே ஓகே, அவ உன்னை கண்டுக்கல, அவ ஃபேஸ்ல எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல. பட் இங்க பாருங்க, அந்த சிபிஐ ஆபீசர் அவகிட்ட போனும்போது நம்ம சைடுல என்னமோ கை காமிச்சு சொன்னாலே, அது என்ன? வாட் இஸ் தட்? சம்திங் ராங் இஸ் கோயிங் ஆன் ஹியர். நாம இப்ப என்ன செய்யுது சார்? இப்ப யோசனை பண்றதுக்கு எந்த டைமும் இல்ல. ஃபாலோ பண்ணுங்க, அவன் கதையை முடிக்க பாருங்க. குமார், எங்கடா போற? பரத், நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நீலாம்பரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். லெட் அஸ் see என்ன நடக்குதுன்னு பாப்போம். நானும் கூட வரேன்டா. வேணாம் பரத், வீட்டுல பாரி தனியா இருக்கா, நான் போய் சீக்கிரம் வந்துடுறேன். டேக் கேர்.
நான் குமார் பேசுறேன். ஓ மிஸ்டர் குமார், ஹனிமூன்லாம் நல்லா நடக்குதா? மனசுக்கேத்த மனைவி, ஊட்டி ஏரியா, குளிர் சீசன், நல்ல வரப்பிரசாதையா. மிஸ்டர் குமார், ஓ நேரத்தை வீணா வேஸ்ட் பண்ணிடாதே. ஹனிமூனுக்கு தான் வந்தேன். ஆனா என் ஒய்ஃபோட சிஸ்டர் காணாம போனதுனால நான் அப்செட்டா இருக்கேன். ஓ நீ சகலகலாவலவன் எனக்கு தெரியும். நானும் ஹனுமூன் அனுபவிச்சவன் தான். ஓகே 15 days எக்ஸ்டெண்ட் பண்றேன், போதுமா? அதுக்காக இல்ல சார், ஜேஆர்பி மர்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் இங்க நடந்திருக்கு. அது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணேன். வாட்? ஏஆர்பி மர்டர் கேஸ் சம்பந்தப்பட்டதா? ஆர் யூ ஷூர்? ஆமா சார், யாரோ 2-3 ரவுடிங்க என்ன மர்டர் பண்ண வந்தாங்க. அவங்க கிட்ட நான் ஃபைட் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அந்த 3 பேரும் சைனைட் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. மை காட், சைனடித்து செத்து போயிட்டாங்க. எஸ் சார். இதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜேஆர்பி மர்டர் கேஸ்ல நாம கூட ராகினிங்கிற நர்ஸ சஸ்பெக்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணும்போது அவ கூட சைனைட் தின்னு செத்துட்டா இல்ல சார்? யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் குமார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜேஆர்பி மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கிற ஆபீசர் நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரவுடிங்க ஒன்ன அட்டாக் பண்ணிருக்காங்க. வாட் யூ சே? எக்ஸாக்ட்லி ரைட் சார். எனக்கும் அதே. அந்த கிரிமினல்ஸ் எல்லாரும் இதே ஏரியால இந்த பகுதியில் தான் இருக்காங்க. எஸ்கேப் ஆயிருக்க அந்த கும்பலை நான் நிச்சயமா பிடிப்பேன். இந்த கேஸ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ப்ரொசீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். மிஸ்டர் குமார், ஹனிமூன்ங்கிறது ஜாலியா இருக்கிறதுக்கு தான். அதை தெரிஞ்சுக்கயா? இல்ல சார், இன்னையில இருந்து லீவ் நான் வித்ட்ரா பண்றேன். அதுவும் இல்லாம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் சேலஞ்சா நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், ஐ டூ மை பெஸ்ட். உன் மேரேஜுக்கு முன்னாலே இந்த கேஸ் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு தெரியும். ஆனா நான் தான் அதை வேற ஆளுக்கு மாத்தி கொடுத்துட்டேன். இப்ப அதே கேஸ் தானாவே வந்து உன் வீட்டு கதவை தட்டுது. ஓகே மை பாய், நீ லீவை வித்ரா பண்ண, நான் ஒர்க் ரேஷியூ பண்றேன். கோ ஹெட் வித் யுவர் இன்வெஸ்டிகேஷன். ஃபர்தர் ஹெல்ப் வேணும்னா இமிடியேட்டா நீ கான்டாக்ட் பண்ணு. அதோட லோக்கல் போலீஸ் ஹெல்ப்பையும் கேட்டுக்க. ஐ வில் இன்ஃபார்ம் them. ஓகே? ஆர் யூ ஹாப்பி? தேங்க் யூ சார். பாவம் ஹனிமூன் டியூட்டி. ஜேஆர்பி. டேய் குமார், காஃபி எடுத்துக்கடா. தேங்க் யூ. பரத், ஆ, பே ரெடியா? எதுக்கு? நாம் அந்த சண்முகம் வீட்டுக்கு இப்போ போறோம். ஆல் ரைட். நீங்க என்ன அடிச்சாலும் சித்திரவதை செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சண்முகம், நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த சிபிஐ ஆபீஸ் இந்த ஊருக்கு ஏன் வந்தான்? அப்படின்னா பரத் வீட்டுல இருக்கிறது சிபிஐ ஆபீசரா? ஆமா, அந்த சிபிஐ ஆபீசர் பரத் கூடவே அவன் வீட்டுல இருந்துகிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் பணத்தை புதைச்சு வச்ச விஷயம் நீ தான் சொல்லியிருக்கணும். சண்முகம், என்கிட்ட நாடகம் ஆட வேணாம். உங்களை நான் எப்படி நம்ப வைக்கிறது? என் பிள்ளைங்க சத்தியமா சொல்றேன், நான் அவங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லல. என்ன நம்புங்க. Stop it. நீ என்கிட்ட உண்மையை சொல்லலன்னு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கூண்டோட க்ளோஸ் பண்ணிடுவேன். பாபு, மணி, முருகன். என்ன சித்திரவதை பண்ணலாம் தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். டிவியில் நடந்தவன யாருக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன் குடும்பத்தை நீ உயிரோட பார்க்கணும்னா நீ புதைச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்து நீயே எரிச்சிடணும். வாட்? டெஃபினட்டா நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சுதான் சிபிஐ ஆபீசர்ஸ் இங்க வந்திருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லல. நீ தான் சொல்லிருக்க. நான் சொல்லல. ஒண்ணு அவங்க ஓகே, நாங்க உள்ள இருக்கிற விஷயத்தை அவங்க கிட்ட நீ சொன்ன, உன் பொண்டாட்டி குழந்தைங்க கதையை க்ளோஸ் பண்ணிடுவேன். சுதா, இதாண்டா சண்முகம் வீடு. வணக்கம் பரத் சார். வணக்கம் சண்முகம். இவர் என் ஃப்ரெண்டு குமார்னு, சிபிஐ ஆபீசர். வணக்கம் சார். வணக்கம். இவர் உன்னை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆபீசரு என்கிட்ட பேச என்ன இருக்கு? அதான், நீங்க எப்ப ராஜினாமா பண்ணீங்க? மே மாசம் 1ஆம் தேதி.
அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க அந்த வேலையில இருந்திருக்கீங்க இல்ல? ஆமா சார். உட்காரலாமா? உட்காருங்க சார், உட்காருங்க. பரத் சார் உட்காருங்க. தேங்க்யூ. சண்முகம், ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதிக்குள்ள நீலாம்பரின்னு ஒரு பொண்ணு தன் லவ்வரோட அந்த பங்களால வந்து தங்குனாங்களா? நீலாம்பரின்னு யாரும் வரவே இல்லைங்களே. இன்ஜினியருங்க, கலெக்டருங்க, மந்திரிங்க வர்றாங்க. வேற ஆளுங்களுக்கு பர்மிஷன் இல்லாம ரூம் கொடுக்கறது இல்லைங்க. ரூம் கொடுத்த பேரெல்லாம் ரிஜிஸ்டர்ல நான் எழுதியிருக்கேங்க. நீலாம்பரின்னு யாரும் தங்கவே இல்லைங்களே. சண்முகம், நீ சொல்றது தவறு. அவங்க அந்த தேதியில அங்கதான் தங்கியிருக்காங்க, அங்கதான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா கொலைகாரம் யாருங்கிறது மட்டும் உனக்கு தான் தெரியும். கொலையா? எங்க டிராவலர்ஸ் பங்களாவிலையா? அதுவும் நான் இருக்கிறப்பவா? பரத் சார், உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும், கொஞ்சம் சொல்லுங்க சார். கொலை செஞ்சது நீங்கன்னு நான் சொல்லல, கொலைகாரன் யாருன்னு தான் கேக்குறேன். நிஜத்தை மட்டும் சொன்னா உங்களையே அப்ரூவராக்கி காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்னது? உன் வீட்டுக்காரன் வர சொல்லு. என்னங்க கொஞ்சம் வரீங்களா? இரு வர்றேன். பரத்தையா வந்திருக்காருல்ல. ஐயா, காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். குமார், இவன் பதில் சொல்ல தடுமாறத பார்க்கும்போது நீ சஸ்பெக்ட் பண்ணது சரின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா சிபிஐ ஆபீசரா இருக்கிறதுக்கு என்னடா அர்த்தம்? இப்ப விசாரிக்கிற விதத்துல உண்மையெல்லாம் கக்க போறான் பாரு. ஜஸ்ட் see. இப்போது நம்புங்க, நான் சொல்லலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க அப்பாவைங்க விட்டுடுங்க. இனி நான் சொல்றது கேளு. சுரேஷையும் நீலாம்பரியை நீதான் கொலை பண்ணு ஒத்துக்க. நானா? மறுத்தன்னு வச்சுக்க. இப்ப ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம். என்னங்க? அவங்கள போக சொல்லு. சண்முகம், ஐயா, தண்ணி குடிச்சிட்டியா? அப்புறம் அங்க நிக்கிற? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் ஐயா. சொல்லு. நீலாம்பரி இங்க வந்தாங்க, கூட ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் அவங்களோட நகைக்கு காசுக்கு ஆசைப்பட்டு நான் தான் கொலை பண்ணேன். யார் கொலை பண்ணது? நீலாம்பரிய நான் தான் கொலை பண்ணேன். கணவர் தான் தான் கொலை பண்ணேன்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டு பணத்தை புதைச்ச இடத்தையும் என்கிட்ட காட்டிட்டாரு. ஆனா இப்பெல்லாம் தூக்கத்துல கண்டபடி வளர்றாரு, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணவே இல்லைன்னு. அது ஏன்? நிஜமா எங்க அப்பா கொலை செஞ்சிருக்க மாட்டாரு சார், செஞ்சிருக்க மாட்டாரு. கொலைகாரன் யாரு? இந்த பாருமா, உண்மை என்னங்கறத என்கிட்ட சொல்லு. உங்க அப்பாவை காப்பாத்த வேண்டிய கடமை என்னுடையது. சொல்லுமா, தைரியமா சொல்லு. அம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லிடுமா, அப்பாவை விட்டுடுவாங்க. யாரோ சில ரவுடிங்க வந்து என்னையும் என் பிள்ளைங்களையும் ஒரு ரூமுக்குள்ள தள்ளி பூட்டிட்டாங்க. இந்த கொலையை நீதான் செஞ்சேன்னு ஒத்துக்க, இல்லன்னா உன் குடும்பத்தை கூண்டோட அழிச்சிடுவேன்னு பயமுறுத்துனாங்க. அதுக்கு பயந்துட்டு என் புருஷனும் ஒத்துக்கிட்டாரு. சார், அவங்க யாரு என்னன்னு தெரியுமா? நாங்க முதல்ல அன்னைக்குதான் பார்த்தோம். அவங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். அவங்கள உங்க புருஷனுக்காவது தெரியுமா? அதுவும் எங்களுக்கு தெரியாது சார். சரிம்மா, நாங்க புறப்படுறோம். ஏங்க, எங்க வீட்டுக்கார விட்டுருவீங்களா? உண்மையை ஒத்துக்கிட்டா நிச்சயமா தப்பிக்கலாம். பரத், இந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஜேஆர்பி கொலையினுடைய மர்மமும் நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிடும். அது சரி, இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் காரணம்?
அவங்களுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? இதுக்கெல்லாம் பதில் அந்த சண்முகத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஏய் எழுந்துரு. எஸ்ஐ. சார், நான் தான் அந்த பொண்ணையும் சுரேஷையும் கொன்னேன்னு எத்தனை தடவை சொல்றது? உண்மையை ஏத்துக்கிட்ட பிறகு ஏன் சார் என்ன சித்திரவதை பண்றீங்க? கொலையே நீ பண்ணியிருந்தா கூட என்னால தண்டனை தர முடியாது. கோர்ட்டு கேஸ் போகும், அவங்க தான் தண்டனை கொடுப்பாங்க. சண்முகம், நீ கொலையே பண்ணலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உண்மையை மறைச்சிட்டு யாரோ சொன்னாங்கிறதுக்காக அந்த குற்றத்தை உன் தலையில நீயே போட்டுக்கிட்டு இருக்க. சொல்லு, அவங்க உனக்கு பணம் கொடுத்தாங்களா இல்ல பயமுறுத்துறாங்களா? இப்படி எப்பவுமே மௌனமா இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் ஒய்ஃப் எல்லாமே என்கிட்ட சொல்லியாச்சு. என்ன, எல்லாத்தையும் மனைவி சொல்லிட்டாளா? ஆமா. உன் வீட்டுக்கு வந்தாங்களே அந்த ரவுடிங்க, அவங்க யாரு? உனக்கும் உன் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்து வராது, அதுக்கு நான் கேரண்டி. சொல்லு, அவங்க யாரு? அவங்க யாருன்னு சரியா எனக்கு தெரியாது சார். எங்க டிராவல்ஸ் பங்களாவுக்கு அப்பப்போ வருவாங்க. என் கையால சாப்பாடு பண்ணி போடுவேன். தண்ணியை போட்டுக்கிட்டு ஏதாவது உளருவாங்க. என்ன பேசுவாங்கன்னு விவரமா எனக்கு தெரியாது சார். காலி பண்ணிட்டு போறப்ப கை நிறைய பணம் கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் எங்க டிராவல்ஸ் பங்களாவுக்கு வந்து பிஸ்கி வாங்கிட்டு வர சொல்லி ரூபாய் கொடுத்தாங்க. நான் பிஸ்கி வாங்கிட்டு வரதுக்குள்ள அந்த சுரேஷ் அடிச்சு கொலை பண்ணிட்டானுங்க சார். அவர் கூட வந்த பொண்ணையை கெடுத்து கொலை பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. சுரேஷ் அந்த பொண்ணு எப்படி வந்தாங்க? அது வந்து சார், அவங்க 2 பேரும் பைக்கை தள்ளிக்கிட்டே வந்தாங்க. மோட்டர் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தங்கறதுக்கு ரூம் வேணும்னாங்க. அப்போ அவங்க தானே தூக்கிட்டு போடுது? அந்த பொண்ணோட பணத்தை அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் அதே ரவுடிங்க உன் வீட்டுக்கு வந்து நீ தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கோன்னு ஏன் சொன்னாங்க? அவங்க உங்களை பரத் சார் வீட்டுல பாத்துருக்காங்க. நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர்னு அவங்களே எனக்கு சொன்னாங்க சார். இந்த கொலை விஷயமா நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நினைச்சு என்ன கொடுமைப்படுத்தினாங்க சார். அந்த சமயம் பார்த்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக நானே கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டேன் சார். சரி, சுரேஷோட பைக்கு, லக்கேஜ், பேக் எல்லாம் எங்க? மோட்டர் பைக்கு ஏரியால நானே தள்ளிட்டேன் சார். லக்கேஜ் எல்லாம் என் வீட்டுக்கு பின்னால வச்சிருக்கேன் சார். Come on, show me. இந்த பேக் தான் சார். இதுல என்ன இருக்கு? அதுல கேமரா இருக்கு, எடுத்து பாருங்க. என்னடா யாரு முகமும் ஒண்ணும் சரியா தெரியலையே. பாவிங்க, 2 பெரிய அநியாயமா கொண்டுட்டாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். This is very important evidence.
இவங்க தான் சார், இவங்க 3 பேர் தான் சார் அங்க தங்கி இருந்தாங்க. இந்த 3 பேரை தவிர வேற யாராவது வந்தாங்களா? இல்ல சார், அங்க வந்திருந்தது இந்த 3 பேர் தான் சார். அதுல ஒருத்தர் நல்ல குண்டா கருப்பா இருந்தா சார், ஒருத்தர் வந்து மொட்டை தலையா சார், ஒருத்தர் உயரமா இருந்தா சார். சார் இவங்க 3 பேர் தான் சார் அங்க வந்தாங்க. ஓ, நீ இஷ்டத்துக்கு புழுவுறதுக்கு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா, சிபிஐ ஆபீஸ்யா? எது சொல்றதா இருந்தாலும் பார்த்து யோசனை பண்ணி சொல்லு. மிஸ்டர் நாராயணமூர்த்தி சார். நீ கொஞ்சம் சும்மா இருங்க. ஓகே சார். விசாரணை செய்யறது நாங்க. ரைட்டா சார். குமார், சண்முகம், ஜேஆர்பி கொலை நடந்த அன்னைக்கு இந்த 3 பேரும் டிராவலர்ஸ் பங்களா தான் தங்கியிருந்தாங்களா? இல்ல சார், அவங்க அதுக்கு பிறகுதான் சார் வந்து தங்கினாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சார் அந்த லவ்வர்ஸும் வந்தாங்க. சார், ஜேஆர்பி கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஓ சந்தேகப்படி பார்த்தா ஜேஆர்பி கொலை நடந்த இடத்துல நீலாம்பரியா அவங்க பார்த்திருக்கணும். அதனால அவங்க நீலாம்பரிய கொலை பண்ணி சாட்சியை அழிக்க பார்த்திருக்காங்க. வடுசே வெரி கரெக்ட் சார். தொடர்ச்சியா நடக்கிறதை எல்லாம் பாக்குறப்ப இந்த 3 பேரு கூட வேறு சில ஆட்களும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யூ ஆர் கரெக்ட். அதோட அந்த 3 பேரை தவிர வேற யாரோ சண்முகத்தை பயமுறுத்தி இருக்கணும். சண்முகம், உண்மையை சொல்லிடு. உன் வீட்டுக்கு வேற யார் யார் வந்தது? இந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்க நினைக்கிறேன் சார். அவங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க சார். இந்த கொலை நீதான் செய்தா ஒத்துக்கணும், இல்லைன்னா குடும்பத்தையே பழி வாங்கிடுவேன்னு சொன்னாங்க சார். அவங்க கூட ஒரு பொண்ணு சார், பெரிய கண்ணு சார், ரெட்டை சடை சார். அவங்கள அதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? இல்ல சார், அன்னைக்கு தான் பார்த்தேன். யோ சண்முகம், என்ன பத்தி உனக்கு தெரியாது. பொய் சொன்ன பெல்ட்டை கைட்டு முதுகுல பேண்ட் வாச்சிடுவேன். மிஸ்டர் நாராயண், கேட்டேன் சார். நீங்க கேக்குற ஸ்டைலே வேற, நான் விசாரிக்கிற மெத்தடே வேற. எஸ் சார். சண்முகம், நடந்ததையெல்லாம் நீ சொல்லிட்டா உனக்கு சித்திரவதை கம்மியா இருக்கும். இல்லட்டா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட வேண்டாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார், இவங்க கர்நாடக காட்டுல இருக்காங்க சார். நான் தினமும் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கார்ல அனுப்புறேன் சார். எல்லாத்தையும் சொல்லுங்க சார். அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்பப்போ மாறுவேஷம் போட்டுட்டு போவாங்க. எந்த இடத்துக்கும் போய் வர வசதி இருக்குது. எல்லா செலவுக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. பல ஊர்கள்ல இருந்து பல ஆலோசனைகள் கிடைக்குது. அவங்க தப்பிச்சு போக நான் கண்டிப்பா உதவி செய்யணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க சார். கூடவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெமிக்கு கொடுக்க ஏதோ வகையில செய்து போகுது சார். இதெல்லாம் நான் சொல்லாம இருந்தது என் பிள்ளை குட்டிகளை நினைச்சுதான் சார். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க சார். சார், என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்குது சார். சார், இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. எங்களை காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. மிஸ்டர் குமார், ஐ சஸ்பெக்ட் ஜேஆர்பி மர்டர் கேஸ்ல நாம தேடிக்கிட்டு வர்ற முக்கியமான புள்ளி இவன் தான். வேற ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். சண்முகத்தை கூட்டிட்டு போங்க. அந்த காட்டையே சுத்தி வளைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடு. வாட்? எங்களை தேடிக்கிட்டு சிபிஐ ஆபீசர் குமார் இங்க வரானா? அவனுக்கு நாங்க இங்க இருக்கோம்னு யார் சொன்னது? வாட்ச்மேன் சண்முகம். ச்சே, அந்த கேரக்டர் சண்முகத்தை உயிரோட விட்டது பெரிய தப்பா போச்சு. அன்னைக்கு நீங்க அவனை உயிரோட விட்டீங்க, இன்னைக்கு என் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. நீங்க எப்ப இங்க வர போறீங்க? ஐயோ, இன்னும் 2 மணி நேரத்துல வரோம். கூட சண்முகத்தையும் கூட்டிட்டு வர போறோம். சீக்கிரமா அந்த இடத்தை காலி பண்ணி எங்கேயாவது போயிடுங்க. சரி, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். எப்பா ராஜு, என்ன மட்டும் போட்டு கொடுத்துடாதப்பா. ஓகே ஓகே, எங்களுக்கு எதுவும் ஆகாத வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. ராஸ்கல், அந்த வாட்ச்மேன் சண்முகம் நம்ம கிட்டே கை நீட்டி பணத்தையும் வாங்கிட்டு நம்மள சிபிஐ கிட்ட காட்டி கொடுத்துட்டான். வாட்? நாம முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும். எங்க போறோம்? எங்க போக போறோன்றது முக்கியம் இல்ல, ஆனா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். கம் ஆன், குயிக். வண்டி நிறுத்துங்க சார், வண்டி நிறுத்துங்க. இந்த இடம் தான் சார், நிறுத்துங்க. இதான் சார். பாபு, அந்த கேரத்தை கொஞ்சம் செக் பண்ணு. வேற எங்கேயாவது கேம்ப் போட்டிருந்தாங்களா? இல்ல சார், அவங்க இந்த இடத்துல தான் இருந்தாங்க. கேரளா ஒண்ணும் இல்ல சார். சார், கேரியரும் டென்ட்டையும் பார்த்தா
அவங்க இந்த பக்கம் தான் எங்கேயாவது இருப்பாங்க சார். ஓகே, அநேகமா அவங்க இந்த காட்டிலை தாண்டி போயிருக்க மாட்டாங்க. அப்ப வந்துருங்க சார், ஊருக்கு சார், போயிடலாம். நீங்க சண்முகத்தோட இங்க இருங்க. அது இல்ல சார், நான் நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. Do what I say. ஓகே சார், நீங்களாம் அந்த பக்கம் போய் பாருங்க. நீ வேற தள்ளியா? யோ சண்முகம், யாரும் வரலையே. யாரும் வரல. ஓஹோ, நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. மலை ஏறி வந்ததுல உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு தூக்கம் தூக்கிட்டு வந்துடுறேன். சரி. ஓ சண்முகம், இந்த சாக்லேட் நான் ஏந்துறது வரைக்கும் சப்பிக்கிட்டே இரு. ஐயோ சார், சார் என்னய்யா? என்னமோ தெரியல சார், வயிற்று போட்டு ஒரே கலக்குது சார். எனக்கு தூக்கம் கெட்டதுக்கு காரணம் இப்பதான் புரியுது. அவனுக்கு வரானுங்களோ இல்லையோ, உனக்கு வந்துருச்சு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, இரு நானும் வரேன். எப்பா தண்ணி எடுத்துக்க மறந்துடாம, அது ரொம்ப முக்கியம். சார், எதுக்கு ஒரு நேரம் காலமே கிடையாதா? எனக்கு இல்ல சார், சண்முகத்துக்கு வயித்த கலக்குதான். ஐயோ, சரி, பக்கத்துல எங்க கூட்டு போய் சீக்கிரம் வாங்க. Follow me. சீக்கிரம் வாயா. ஆகட்டும் ஆகட்டும். நான் முடிச்சிட்டு இருக்கிற. இங்க எங்க போறது? காட்டுக்கு வந்து கக்குச தேடுறியா? அத பார், அங்க ஒரு பழகுது, போ. நில்லுங்க. அவன் இதுக்கு போறான், நீங்க எதுக்கு போறீங்க? நில்லுங்க. யோ, அங்க என்ன அசிங்கத்தை பாத்துட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் பாருங்க. ஐயா வராரான்னு பாருங்க. நான் ஒரு தம் அடிச்சிட்டு வரேன். இதான் சமயம், போட்டு கொடுத்துறாதீங்க. ஜாக்கிரதை. அந்த பக்கம் பாத்துக்க. அவன் பத்திரமா தான் இருக்கான். ஐயா வந்துட போறாரியா? தெரியாதனமா அந்த உத்தியோகத்துக்கு வந்துட்டான்ப்பா. கக்கூஸ்க்கு போறவனையும் காக்கணும், செத்தவனையும் காக்கணும். என்ன அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு போன நான் சண்முகம், அவன் என்ன நான் போய் பாருங்கடா. போங்கடா உங்க. என்னடா இடம் மாறி போயிட்டானா? எங்க போனான்னு தெரியலையே. டேய், நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ. நான் எந்த பக்கம் போறது? சரி, இந்த பக்கம். சண்முகம் சார் சார் சார், என்ன? சண்முகத்தை காணும் சார். உங்க கூட தானே வந்தா? என் கூட தான் சார் வந்தான். கக்கூசுக்கு போனவன் காணா போயிட்டான் சார். வாங்க சார். எங்க உட்கார்ந்தா? அது அந்த பள்ளத்துல தான் சார். வாங்க சார்.
சார் இங்க தான் சார் உட்காந்துருந்தான். நீங்க அவனை கவனிக்கவே இல்லையா? சாரி சார், நாங்க அங்க நின்னு கவனிச்சுட்டு தான் சார் இருந்தோம். அவன் எப்படியோ காணாம போயிட்டான் சார். பாருங்க சார், வாட்டர் பேக் கூட இங்க தான் சார் இருக்குது. அவனை தேடி ஒரு கான்ஸ்டபிள இந்த பக்கம் அமிச்சேன், இன்னொரு கான்ஸ்டபிள அந்த பக்கம் அமிச்சேன். நான் நேரா உங்ககிட்ட நீங்க எல்லாம் போலீஸ் தொழிலுக்கு லாய்க்கல. மணி சார், நீங்க அந்த பக்கம் போங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. டேக் தி வாட்டர் பேக். எஸ் சார். இடியட். அங்க பாருங்க சார் சண்முகத்தை. மிஸ்டர் குமார், கையில கிடைச்ச சாட்சிய செத்து போக விட்டுட்டு இப்படி அம்போன்னு வந்து நிக்கிறீங்களே. உங்க பேர்ல நிறைய கான்பிடன்ஸ் வச்சிருந்தேன். இந்த அவமானம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். சாரி சார், நான் நம்பினது சாதாரண ஆள் அல்ல, போலீஸ் ஆபீசரான இவரை. போலீஸ் ஆபீசரே பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா என் தவறா? மிஸ்டர் நாராயணன், உங்களுக்கு கொஞ்சமாவது முன் யோசனை வேண்டாம்? சார், நல்ல முன் யோசனையோட 2 கான்ஸ்டபிள பொறுப்பா காவலுக்கு போட்டிருந்தேன் சார். அவன் கக்கூஸ் போறத பாத்துக்கிட்டு இருக்கிறது அசிங்கம் இல்லையா சார்? சார், நான் இந்த பக்கம் பார்க்கும்போது அவன் அந்த பக்கம் ஓடிருப்பான் சார். சாரை கூட்டு வந்து 4 பக்கமும் தேடி பார்க்கும்போது அவன் தூக்கல தொங்கிட்டு இருக்கிறான் சார். அவ்வளவுதான் சார். அவன் தானே தூக்கு போட்டுக்கலையா? இந்த போட்டோவை பாக்குறீல்ல, தேவராஜ ஆளுகளையே அவனை அடிச்சு கொலை பண்ணி போனத்தை தொங்க விட்டுருப்பாங்க. மிஸ்டர் குமார், அவன் இன்னும் அந்த காட்டுல தான் இருக்கான்னு தெரியுது. நீங்க இமீடியட்டா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் எல்லாம் உஷார்படுத்துங்க. இந்த போட்டோவை டிவிலையும் ரேடியோலையும் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. அவனை பத்தின தகவல் கொடுக்கறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுன்னு விளம்பரம் பண்ணுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. குன்றத்தூர் கிராமத்தில் ஜேஆர்பி அவர்களின் கொலை நடந்ததல்லவா? அந்த கொலை சம்பந்தப்பட்டவர்களைத்தான் நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள். இவர்களை பற்றி தகவல் அறிந்தால் நேரிலோ தொலைபேசி மூலமாகவோ சென்ட்ரல் போர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி எண் 8. ஹலோ, இன்ஸ்பெக்டர் நாராயணமூர்த்தி ஸ்பீக்கிங். நாராயணமூர்த்தி, விஷயம் ஏடா கூடமா போயிடுச்சு. டிவி நியூஸை கேட்டியா நீ? டிவி முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறேன். நாளைக்கு பேப்பர்லயும் வரப்போகுது. தேவராஜன் கும்பல பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நாராயணா, அதை விட 50 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர்றேன். அவங்களை எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வழி பண்ணு. குருவே, நான் இருக்கிற நிலைமையில அவங்களை எப்படி தப்பிக்க வைக்கிறது? பாருங்க, நீங்க டிபார்ட்மெண்ட் ஆள், உங்க மேல யாரும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க தைரியமா இந்த வேலையை செய்யுங்க. ராஜனையும் சுதாவையும் ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த விஷயத்தை ஜாக்கிரதையா நீங்க ஹேண்டில் பண்ணும். ஆமா, நான் போன வச்சிடறேன். ஹலோ ஹலோ, இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறான். இவன் விளையாட்டுக்காரி நினைச்சிட்டானா? வாலண்டரா இவனை போட்டு கொடுத்து 20 லட்சத்தை நம்ம வாங்கிட்டா என்ன? ஐயோ, நாள்ல மாட்டிக்குவேன். நாளைக்கு என்கொயரி வச்சு நம்மள ஜெயில போட்டாடுங்கன்னா அவன் வேற 30 லட்சம் அதிகமா தரேங்கிறான். 50 லட்சத்துக்கே ஆசைப்படுறான் நாராயணமூர்த்தி. அப்புறம் கடவுள் விட்ட வழி. போட்டெல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு. கொடு. இந்த படத்தில் இருப்பவர்களை பிடித்து கொடுத்தாலோ அல்லது இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ 20 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். காட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, ஊருக்குள்ளேயும் போக முடியாது. இனிமே என்ன பண்றது? தலைமறைவா இருக்கிற நம்மளை பத்தி பத்திரிக்கையில போட்டோவோட வருதுன்னா அது காரணம் அந்த சிபிஐ ஆபீசர் தான். அவனை சும்மா விட்டதே தப்பு. அப்பவே கொலை பண்ணிருக்கணும். அவனை கொலை பண்றது இருக்கட்டும், நாம நம்மளை காப்பாத்திக்க ட்ரை பண்ணுவோம். காட்டிலாக்க அதிகாரிகளோட தயவுல நாம இருந்தோம். அடுத்து நம்ம பிளான் இனிமே மறைஞ்சு மறைஞ்சு இந்த காட்டுக்குள்ள வாடுறதை விட பெங்களூருக்கே போயிடலாம். பெங்களூருக்கா? அதுவும் கரெக்ட் தான். அந்த சண்முகத்தை நாம கொன்ன விஷயத்தை எஸ்ஐ நாராயணமூர்த்தி நேரம் சொல்லியிருக்கணும். இந்த காட்டை அவங்க முற்றுகையிட சான்ஸ் இருக்கு. நாம அதை சிக்க கூடாது. மேல என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். பெங்களூர் வர்றதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டேன். உங்களை தேடிட்டு சிபிஐ காரங்க அங்க வருவாங்க. நீங்க ஊருக்கு வந்துருங்க. அது சரியா? அந்த அசோக்குமார் என்ன தெரியலையே. அவர் என்ன கான்டாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சியா? அவரு உங்க பாஸ்போர்ட் விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது கிடைச்ச உடனே உங்களை சந்திப்பாரு. நீங்க தைரியமா இருங்க. எந்த நேரத்திலும் நான் வேன் அனுப்புவேன். புறப்பட்டுங்க. யோ நாராயணமூர்த்தி, அரசாங்கம் அறிவிச்சிருக்க 20 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு
எங்களை நீ காட்டி கொடுத்துட மாட்ட இல்ல? ஐயோ சிவா சிவா, உங்க அசோக் குமார் எனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறப்ப நான் எதுக்கு ஜூஜிபி 20 லட்சத்துக்கு ஆசைப்பட போறேன்? ஒருவேளை 20 லட்சத்துக்கு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் கம்மி என்ன மாட்டீங்க, நானும் சேர்ந்துதான். தேங்க்யூ தேங்க்யூ நாராயணமூர்த்தி. நீங்க சொன்னபடி நாங்க உங்க வேனுக்காக காத்துட்டு இருப்போம். ஓகே சார், என்ன மெசேஜ்? அசோக் குமார் நமக்காக பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டாராம். ஹவுஸ் இட்? பாரதி 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 எங்க போனா? குமார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என் காதலனை கொலை செஞ்ச அந்த கொலைகாரங்களை, என் கற்ப சூறையாடி கொலை பண்ண அந்த குற்றவாளிகளை நான் கொலை செய்ய பொறுப்பட்டுட்டேன். அவங்கள நிச்சயம் பழி வாங்குவேன். ஆபீசருங்கிற காரணத்தால உங்க உயிருக்கு ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு. அவங்க இனிமேல் உயிரோட இருந்தா உங்க உயிருக்கும் என் சகோதரி உயிருக்கும் நிச்சயமா ஆபத்து ஏற்படும். நான் அவங்கள தேடி புறப்பட்டுட்டேன். அவங்கள ஒழிச்சு கட்டுறதுதான் என்னோட லட்சியம். என்னோட இந்த பயணத்தால நீங்களும் என் சகோதரி நிச்சயமா காப்பாற்றப்படுவீங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட விருப்பம். அது மட்டும் இல்ல, நாட்டுல நல்ல தலைவர்களும் காப்பாற்றப்படுவாங்க. என் ஆத்மா சாந்தி அடையும். இப்படிக்கு நீலாம்பரி. பாடு
நீலாம்பரி தானா? இவ்வளவு சித்திரவதப்பட்டு நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிறல்ல, அடம் பிடிச்சன வச்சுக்க, என்னுடைய மரியாதை பயங்கரமாயிடும். நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னா நிஜத்தை நீ ஒத்துக்கணும், இல்ல நான் அடி வாங்கித்தான் சாகணும். சொல்ற கேட்டுக்க, இந்த தண்டனை ரொம்ப பயங்கரம். சொல்றா, சொல்ல மாட்டேன். தேவராஜ சுதாவு எங்க? நேத்து வர அவங்க காட்டுல தான் இருந்தாங்க, அப்புறமேல அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. எங்க? எஸ்ஐ நாராயணமூர்த்தி உதவியோட அவங்க பெங்களூருக்கு போயிட்டாங்க. என்ன? எஸ்ஐ நாராயணமூர்த்தி தேவராஜ் கையாளா? சார், இதுதான் சார் அவங்க தங்கி இருக்கிற இடம். சார், அதோ நிக்கிறார் பாருங்க, அவரு அசோக் குமார். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? அவர் தான் சார் ஜேஆர்பி கொலைக்கு காரணம். வாட்ச்மேன் சண்முகத்தை கொலை செய்யறதுக்கு எனக்கு பணம் கொடுத்தது அவர் தான் சார். தேவராஜ், தேவராஜ், முதல்ல கதவு தரேன்.
Who is she? இவ சிபிஐ ஆபீசரோட வைஃப். நம்ம ஆபரேஷனே அப்செட் ஆகி நாங்க இவ்வளவு நாளா தலைமறைவா இருக்கிறதுக்கு காரணமே இவதான் சார். இல்லையா, முதல்ல நீங்க 2 பேரும் தப்பிக்கிற வழியை பாருங்க. இவளை இங்க கட்டி வச்சு என்னத்தையா சாதிக்க போறீங்க நீங்க? நாங்க வெளிநாடு போற வரைக்கும் எங்க சேஃப்டிக்காக இவளை இங்க கட்டி போட்டு வச்சிருக்கோம். இவர் என்ன ஏற்பாடு செஞ்சாரு? சுதாவையும் தேவராஜனையும் ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க 2 பேரும் வெளிநாடு தப்பி போறதுக்கு நான் எல்லா ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்தாங்க பாஸ்போர்ட். ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி Okay. மச். சுதா, இனிமே நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நாம இங்க இருந்து நேரா ஜெர்மனிக்கு தான் போறோம். ஹியூமன் பாம் அவளுக்கு செட் பண்ணு. சார், நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சார். இனிமே நான் வீட்டுக்கு போலாமா சார்? போலாம். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள் சார், இவரை ஸ்டேஷன் கொண்டு போங்க. ஸ்டேஷனா? பாலு, மணி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. ஓகே சார். இவ்வளவு நாள் என்னோட ஆபரேஷனுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நீங்க அவங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம். நானும் சுதாவும் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வெளிநாட்டுல தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. நம்ம அப்புறம் சந்திக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. சுதா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி சார். நாங்க எங்க ஆபரேஷன்ல மாட்டிக்கிட்டோம்னா ஸ்பாட்லயே உயிர் விட்டுறது தான் வழக்கம். அதே போல எங்க ஆபரேஷன்ல யாராவது குறுக்கிட்டாங்கன்னா அவங்க உயிரையும் ஸ்பாட்லயே எடுத்துருவோம். அது எங்க பாலிசி. ஐ எம் வெரி சாரியா. தேவராஜன், பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு டேஞ்சர். கம் ஆன், லெட் அஸ் கோ. ஓகே சார், 1 minute. Goodbye. சார், போங்க, அந்த பக்கமா போயிடலாம். Come on, quick. ச்சே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேவராஜன், என்ன இதெல்லாம்? இந்த வீடை சுத்தி சிபிஐ ஆளுங்க ரவுண்ட் பண்ணிட்டாங்க சார். ஓ மை காட், நாம எப்படி தப்பிச்சு போறது? போலீஸ் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். Shit. தேவராஜன், நீ சொன்னபடி அவங்க எல்லாம் சிபிஐ காரங்களா? வெறும் சிபிஐ மட்டும் இல்ல சார், ஹெவி போலீஸ் பெட்டாலியன் வந்திருக்கு. ஓ மை காட். இந்த வீட்டை கன் பாயிண்ட்ல ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. தேவராஜன், தேவராஜன், நாம எல்லாரும் இங்கே தப்பிச்சு போகவே முடியாதா? ஏன் பேச மாட்டேங்கிற? பேசு. நோ சான்ஸ். ஓ மை காட். சார், நாங்க ஃபயரிங் பண்றோம், நீங்க தப்பிச்சிடுங்க சார். சார், எங்களை பத்தி கவலைப்படாதீங்க சார். உங்க எல்லாரையும் சாக விட்டுட்டு நான் மட்டும் தப்பிச்சிட்டு போறதா? நோ. தப்பிக்கணும்னா எல்லாரும் ஒண்ணா ஃபைட் பண்ணணும், இல்லனா எல்லாரும் ஒண்ணா சாகணும். ஓகே சார். கம் ஆன். தேவராஜன், நானும் தயாராயிட்டேன். சார், நீங்க? எஸ், லெட் அஸ் ஃபைட். கம் ஓகே. ஆன்.
எங்கிட்ட இந்த ஹேண்ட் கிரனேட் புல்லட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. என் அசோசியேட்ஸும் எனக்காக உயிரை விட்டுட்டாங்க. தேவராஜன், இங்க பாரு, என்கிட்ட இருக்கிற பிஸ்டல்ல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. எனக்கு இப்ப தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். சுதா, எனக்கு தெரியும். சுதா, பாரதி, தொடாதீங்க. ஆன்டி கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. தொட்டாலும் பிளாஸ்ட் ஆயிடும், ஸ்டாப் பண்ணாலும் பிளாஸ்ட் ஆயிடுங்க. வாட்? பாபு, உள்ள பாம்பு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஓடி போய் சொல்லுங்க. பாம்பு வச்சிருக்காங்க, ஓடுங்க. குமார், பாவம் தொடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ் குமார். பாரதி, சாகரத்துக்கு உன்னை விட்டுட்டு என்ன மட்டும் உயிரோட இருக்க சொல்றியா? நோ, நெவர். நான் சொல்றதை கேளுங்க. எனக்காக நீங்க உயிர் விடாதீங்க. என் உயிர் பெருசு இல்ல. நீங்க போயிடுங்க. பாரதி, நீ சொல்றத கேட்கிற நிலைமையில நான் இல்ல. குமார் ப்ளீஸ். பாரதி, கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இருக்க மாட்டேன்.